ஸோ பேசிக்லி வாட் இஸ் ஹேப்பனிங் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வரும்பொழுது அந்த தேர்ட் பர்சனோ இல்லை வேறு யாரோ இன்டர்ஃபியர் ஆகும்பொழுது முதல்ல அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கணும். இப்போ எனக்கு இவங்க கிட்டேருந்து லவ் கிடைக்கல அப்படின்னா அப்போ அட்லீஸ்ட் நான் என்ன லவ் பண்ணுறேன்னா ஆம் ஐ கிவிங் தட் ஃபுல் பொட்டென்ஷியல்ஸ் டு மீ? அதை ஏன் நான் இன்னொருத்தங்க கிட்டேருந்து சீக் பண்ணணும்? எனக்கு எல்லாமே இருக்குது, ஓகே தான் என் ஹஸ்பண்டோட பர்சனாலிட்டி, அவரால் இவ்வளோ தான் லவ் கொடுக்க முடியும், நான் இவ்வளோ வாட்டியும் சொல்லிட்டேன், ட்ரையும் பண்ணிட்டேன், பட் இதுதான் அவரோட கேரக்டருங்கும் போது அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு நான் இருக்கும் பொழுது அந்த தேர்ட் பர்சனோ இல்லை வேறு ஏதோ ஒன்று லவ் பண்ணுறதுக்கே நான் விட மாட்டேன். ஓகே, அண்ட் இது வந்து மென்னுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வருதுன்னா கண்டிப்பாக கிடையாது. விமென், ஒர்க் ஸ்பேஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தப்பு ரைட்டு அப்படிங்கிறதுக்குள்ளே போகாமல் ஒருத்தருமே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. ஏன் நான் பண்ணேன் தெரியுமா, எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, எனக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் தெரியுமா, அப்போ அந்த பிரச்சனையும் டிஃபிகல்ட்டிஸும் இருக்கும்போது முதல்ல அதை ஹேண்டில் பண்ணு, இன்னொரு புது பிரச்சனையை உள்ளே கொண்டு வந்து விட்டுக்காத, ஏன்னா அது ஈஸி கிடையாது. ஏன்னா என் பிரச்சனையை எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்க்குள்ளே போய் அது இன்னும் பிரச்சனையாகி இன்னும் என்னோட நிம்மதியை நான் கெடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு பிரச்சனை வரும்பொழுது அதுக்கான அவேர்னஸ் எனக்கு இருக்குன்னா, எனக்கு இப்போ மேபி என் ஹஸ்பண்டோ இல்லை என் ஒய்ஃபோ எனக்கு லவ் கொடுக்கல, எனக்கு அது பத்தலைன்னா அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறது? ஆம் ஐ கிவிங் லவ் ஃபார் மீ? இல்லையா, எனக்கு லவ் பண்ணிக்க தெரில, எனக்கு எதுவுமே தெரில, நானே ஒரு பாவம் தான். அப்போ நான் என்ன பண்ணேன், நான் போய் ஹெல்ப் தேடணும். ஒரு தெரபிஸ்ட்கிட்டயோ அட்லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டாக யாரோ ஒருத்தவங்ககிட்டயோ பேசி எனக்கு அதுக்கான ஹெல்ப்பை தேடிக்கணும். இந்த ஹெல்ப்பை நான் தேடிக்காமல் புது பிரச்சனையை உள்ளே கொண்டு வந்து விட்டுக்கிட்டேன்னா இது இன்னுமே என் மென்டல் ஹெல்த்தை ரொம்ப பாதிக்கும். நான் இதுக்கு தெரியாமல் இதை ஹேண்டில் பண்ணணும், இதுக்கு தெரியாமல் இதை ஹேண்டில் பண்ணணும், என்னோட நார்மல் லைஃப்பை நான் லீட் பண்ணுறதே ரொம்ப ஒரு கொஸ்டினபிள் ஆயிரும். நான் அப்போது என் ஹஸ்பண்டோட நான் ஜாலியாக வெளியே போகிறதுக்கான சுச்சுவேஷன் வரும்போது அந்த ஒரு கேப் எனக்கு வருது. ஸோ அப்போ இந்த பர்சன் கோச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தேவையில்லாமல் நான் கிளப்ஸியாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாமல் போகுது. ஸோ அப்படி ஒரு விஷயம் வரத்துக்கு நான் இடம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன நான் எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கணும், எனக்கு எந்த அளவுக்கு நான் ஒரு கோப்பிங் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கணும், என் பிரச்சனைகளை என் கையில் தான் இருக்குது, நானாக தான் உள்ளே எடுத்து விட்டுக்கிறேன். ஸோ அதை நான் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ப்ராபப்ளி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மெலோடவுன் ஆகும். இன்னும் கொஞ்சம் அதை நம்ம வந்து ப்ராட் மைண்டடாக பார்க்க முடியும், நம்மளால ஈஸியாக அதை பார்க்க முடியும். அண்ட் அகெயின் ஈஸியாக லேபிள் பண்ணிவிடுவாங்க. சொசைட்டெல்லாம் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இஸ் நாட் அக்செப்டபிள் திங். ஓகே, பட் நீங்கள் சொல்லும்போது ஒரு இண்டிவிஜுவலும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, ஒரு இது சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீ தப்பு பண்ணிட்ட, நீ பிரச்சனை பண்ணிட்ட, நீ மோசமானவ, நீ கெட்டவ அப்படின்னு லேபிள் பண்ணி அதை இன்னும் அவங்களுக்கு ஒன்று மென்டல் ஹெல்த் டிஃபிகல்ட்டியை கொண்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு மேலே அவங்களுக்கு இருக்க மரியாதை போயிடுது, சொசைட்டியில் அசிங்கமாகிடுது, டிவியில், பேப்பரில், நியூஸில். அண்ட் ஐம் ஷுர் லைக் எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் இந்த மாதிரி ஒரு நியூஸ் போனால் டக்குன்னு வைரல் ஆயிரும், ஒரு வீடியோ டக்குன்னு வைரல். ஏன் வை ஆர் வி ஆக்சுவலி லுக்கிங் ஃபார் மற்றவங்களோட கதையில் என்ன நடக்குது, அது நம்ம என்ன பண்ணலாம், எப்போது ஒருத்தங்க வந்து தப்பு பண்ணுவாங்க, அந்த தப்பை நம்ம எப்படி க்ளோரிஃபை பண்ணி அவங்கள தப்பானவங்களா நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் யோசிச்சுட்டே இருக்கோம்? அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, அவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால அவங்க அதை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம வேலையை நம்ம பார்த்தோம்னாலே போதும். ஸோ நமக்கு செல்ஃப் அவேர்னஸ் இருந்தாலே பாதி பிரச்சனையை நம்ம